துக்கம் வாழ்க்கையில் வந்து விட்டது, கஷ்டம் வந்து விட்டது. ஸ்தோத்திரம். ஆனாலும் இவன் விசுவாசத்தை விடவில்லை, தேவனை நம்பினான். யார் நம்பினான்? தேவனை நம்பினான், கர்த்தரை நம்பினான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடந்த காலத்தில் என்ன நடந்திருந்தாலும் சரி, நான் கர்த்தரை குறை சொல்ல மாட்டேன், கர்த்தரை குற்றம் தீர்க்க மாட்டேன். நான் கர்த்தர் மேலே அதெல்லாம் வச்சிடுறேன், நான் கர்த்தரை நம்புகிறேன் என்று சொல்லி அவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். என்னென்ன? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. என்ன செய்து? தேவன் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய தேவன் என்ன செய்கிறவர்? ஆபிரகாம் என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தார். ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார் என்று படிக்கிற பைபிள். என்னப்பா ஆசீர்வதித்தார் ஆசீர்வதித்தார்? அவங்களாம் பாருங்க, அவங்களாம் இப்போ சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய தலைகளாக இருந்தார்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்துச்சுன்னா இந்த ஊமாரிட்டியில் நாம் ஒரு ஸ்பெஷல் ஆளாக இருப்போம். எப்படி இருப்போம்? ஸ்பெஷல். கர்த்தருடைய ஆசீர்வாதம் முற்பிதாக்களுக்கு அப்படி இருந்துச்சு. அப்படின்னா இவன் கர்த்தரிடத்தில் கேட்கிறான், தேவன் என்னை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்க வேண்டும். நாம் ஜெபம் பண்ணலாமா வேண்டாமா? என்னென்னு ஜெபம் பண்ணணும்? ஃபஸ்ட்டு, ஆண்டவரே என்னை என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. எல்லாரும் என்ன சாபம் துக்கம் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா, நீங்கள் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். யார் என்னமோ சொல்லிட்டு போட்டோம், தேவன் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, நான் செய்கிற எல்லையை என்ன செய்யணும்? பெரிதாக்க வேண்டும். எல்லை என்ன செய்யணும்? பெரிதாக்க வேண்டும். கொஞ்சம் வசதியெல்லாம் கொடுங்க ஆண்டவரே, ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறேன், 1 சென்ட் இடத்துல இருக்கிறேன், 2 சென்ட் இடத்துல வாழ்கிற ஆண்டவரே, ஒரு 10 சென்ட் கொடுங்க ஆண்டவரே. அப்படி ஒரே ரூமில் வாழ்கிற ஆண்டவரே, ஒரு 5 ரூம் இருக்கிற மாதிரி ஒரு வீடு எனக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்கள். இந்த ரோட்டில் போனீங்கன்னா, இந்த ரோட்டில் போகிற பஸ் ஓனர்களெல்லாம் இந்த ரோட்டில் தான் குடியிருக்கிறாங்க. கேஆர்என்கோ, இஎஸ்ஆர், அப்புறம் இன்னும் என்னென்னமோ ஆட்கள்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. அதில் சில பேர் கிறிஸ்டின். அவங்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா 1/2 ஏக்கரில் கட்டி வச்சுருக்கு. நான் நினைப்பேன், இந்த வீட்டெல்லாம் என்றைக்கு கூட்டுறது, என்றைக்கு நடந்து போகிறது? இந்த ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போகிறதுக்கே கை கால் செத்து போயிடும் இல்லைங்களா? எனக்கு அவன் ஊமாரேட்டருக்கு வந்தேன்னா அங்கே போய் தண்ணி போய் அங்கே போய் இப்படி வந்தேன்னா போதும், ஓஞ்சி போயிடுது எனக்கு. இது வீடாக இருந்தால் அந்த சின்ன அந்த 2-3 ரூமுக்குள்ளேயே நடந்துக்கிட்டு இருக்கோம். சோதரம் அவங்க அத்தத்தை பெரிய வீடை கட்டி வச்சுருக்காங்க. எதுக்கு தான் அப்படி கட்டுறாங்கன்னு என்னைக்கு இருந்தாலும் அந்த வீட்டை விட்டுட்டு தான் என்ன செய்யணும்? போய் அவனு நித்திய வீடு ஒன்று இருக்குது மனுஷனுக்கு, அங்கே தான் போய் பெர்மனண்டாக இருக்கணும். ஏதோ இங்கே இந்த உலகத்தில் இருக்கிற காசை போட்டு பெருசாக பிரம்மாண்டமாக கட்டுறாங்க. அம்பானி 54 அடுக்கு கட்டியிருக்கான். ஸோ நாம் கூட ஜெபிக்கலாம், ஆண்டவரே என்னுடைய எல்லை என்ன செய்யணும்? பெரிதாக்கி. எல்லாம் சொல்லுங்கள், பெரிதாக்கி. சத்தமாக சொல்லுங்கள். இன்னொரு வீடு கொடுங்க ஆண்டவரே, இன்னொரு பெரிய பெரிய இடமா கொடுங்க ஆண்டவரே. நாம் சர்ச்சை கூட ஒரு பெரிய இடமா கேட்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். சோத்திரம். இன்னும் வருங்காலத்துக்கெல்லாம் இது நமக்கு பத்தாது. என்ன செய்யாது? பத்தாது. வேலி அடைப்பாங்க. நீங்கள் ஜெபம் பண்ண பெரிதாக்குங்க ஆண்டவர். ஒன்று வேலி உடைப்பார். நெருக்கடியில் இருக்கிற ஆண்டவர், எங்களுக்கு கொஞ்சம் இடம் ஆசீர்வதிங்கப்பா. ஏன்னா ஆண்டவர் நெருக்கத்தில் இருக்கிற நமக்கு விசாலத்தை உண்டு பண்ணுகிற தேவன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் எல்லையை என்ன செய்யணும்? பவுண்டரியை பெருசாக்குங்கப்பா, பெரிதாக்குங்க. எங்கள் ஊழியத்தின் எல்லை என்ன செய்யுங்க?
பெரிதாக்குங்க. இன்னும் பல ஊர்லேருந்துலாம் ஜனங்க வரணும் ஆண்டவரே, பல ஊருக்கு வீடு சந்திக்க போகணும் ஆண்டவரே. நம்ம விசுவாசம் நம்ம சபையே சந்திக்க முடியாமல் கிடக்குது ஆத்மாக்கு. மற்ற பாஸ்டர்லாம் வந்து நம்ம சபையை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம விசுவாசியில் போய் பார்க்கவே வருஷத்துக்கு ஒரு தடவை தான். குமரவாள சர்ச்சில் வருஷத்துக்கு ஒரு தடவை. நிறைய விசுவாசிங்க வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, சத்தியமாக தெரியாது. இப்போ வேற ஒரு சபைக்கு ஓடி போயிட்டாங்க 2-3 பேர். அவங்கள போய் கண்டுபிடிக்க முடியல என்னால். ஏன்னா வீடு தெரியாது. இப்படி ஒரு பாஸ்டர் பார்த்துருக்கீங்களா? அவங்களும் கூப்பிடல, நானும் போகவும் இல்லை. வாடகை வீடாக அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பாங்களா, அது அவங்க வசதியாக போச்சு. பாஸ்டர் வந்து கண்டுபிடிக்க நானும் திருடனை தேடுற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு 2-3 மாதமாக. அவங்க எங்கன்னே ஆடு காணாமல் போயிடுச்சு. பாஸ்டர் வந்து ஓட்டிகிட்டு போயிடுறாங்க. அல்லேலூயா, சோதரம். நீ பாஸ்டர் கையிலேருந்து ஆத்துமாவை காப்பாற்றுறது தான் பெரிய பாரமாக இருக்கு. அல்லேலூயா. நேற்று என் குரு ரெட்டி இருப்பார், கொப்பராபாலத்துலேருந்து ஒரு பாஸ்டர் வந்து நான் இங்கேயே ஜெபம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் காதுக்கு வந்துருச்சு. அல்லேலூயா, சோதரம் சோதரம் சோதரம். யாரும் என்னமோ பண்ணிட்டோம், நம்ம ஒழித்து நாம் என்ன செய்யலாம், செய்வோம். கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்த இடத்துல கர்த்தர் சொல்கிற விதத்தில் செஞ்சோம்னா தான் கர்த்தர் நம்மளோடு இருப்பார். சோதரம் மனம் போல செய்கிற ஊழியத்திலலாம் கர்த்தர் இருக்க மாட்டார். சோதரம். அல்லேலூயா, சத்தமாக சொல்ல அல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். நம்ம ஆடு நமக்கு போதும். ஆமாம் சொல்லுங்கள், நம்ம மக்கள் நமக்கு போதும். அடுத்தவங்க ஆடும் வேண்டாம், ஒளிமும் நமக்கு வேண்டாம். நம்ம ஆடுகளின் மந்தையின் மேல் எப்படி இருக்கணும், கவனமாக இருக்கணும். எல்லையை பெரிதாக்கி, எல்லாம் சொல்லுங்க, யாரோ எல்லை பெரிதாக போறார் ஆண்டவர். என் எல்லையை பெரிதாக்கி, இந்த சின்னதுலேயே நான் வாழ்ந்துக்கிட்டு வேணாம் சுவாமி, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என் எல்லை என்ன செய்யுங்க, நீங்கள் நினச்சா பெரிதாக்கிடலாம் ஆண்டவர். நான் நினச்சா ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் நினச்சா. சத்தமாக சொல்லுங்கள், நம்ம சபைக்கு இன்னொரு ஏக்கரா கூட ஒரு இடம் கொடுப்பாரு கர்த்தர் நினச்சாருன்னா. அவர் நினச்சா நமக்கு என்ன தேவைன்னு யாருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். எதுக்காக ஜெபம் பண்ணுறது இல்லை. என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. உமது கரம், ஆண்டவருடைய கரம் நம்மோடு என்ன செய்யணும், இருக்க வேண்டும். கர்த்தருடைய கரம் அவளோடு இருந்தது. பைபிளில் பாருங்க, அநேகர் விசுவாசிகளாகி கர்த்தரை திரும்பினார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். கர்த்தர் கூட இருக்கிறாரான்னு பார்க்கணும். சும்மா ஒளிஞ்செஞ்சு என்ன புண்ணியம், ஒரு புண்ணியம் கிடையாது சார். ஆண்டுடைய கை நம்மோடு இருக்குதா? கர்த்தர் கொஞ்சமாவது பயந்து ஊழியத்தின் நெறிமுறைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு, நான்லாம் அப்படி மனம் போல ஊழியம் செஞ்ச காலம்லாம் இருக்குது. நான் எத்தனையோ தவறுகளை நான் ஊழியத்தில் நான் செய்திருக்கிறேன். ஆனால் அதனால் நிறைய பாடங்கள் நான் கற்றுக்கிட்டேன். இனிமேல் எப்படி ஊழியம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நிறைய பாஸ்டருங்க எப்படி ஊழியம் செய்யக்கூடாதோ அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அவங்களோட கர்த்தர் இருக்க மாட்டார். உமது கரம் என்னோடு இருந்து. எத்தனை பேர் சபையை மூடிட்டாங்க தெரியுமா? ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன். சபை முழுசும் பழைய ஜாமானமாக போட்டு வச்சிருக்கு. பழைய இரும்பு கடை மாதிரி இருக்குது சபை. எப்படி எப்பா இதெல்லாம் மாற்றுப்பா, அதெல்லாம் சரி பண்ண. இப்போ தான் தெரியுது அந்த அவர் வந்து பழைய ஜாமானெலாம் சோபா, கட்டில், சேர்ஸ் இதெல்லாம் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்துருக்கிறார். எப்படி பாரு, உனக்கு ஊழியம் செய்ய கர்த்தரோட அழைச்சா நீ என்ன தான் செய்யணும், ஊழியம் தான் செய்யணும். உன்னைய பழைய ஜாமான் வாங்கி வைக்க சொன்னாரா கர்த்தர்? ஊழியத்துக்கு அழைச்சிருந்தா ஊழியத்துக்கான தேவையை தேவன் என்ன செய்வார், சந்திப்பார். எனக்கு இதுவரைக்கும் ஒரு தேவைக்கும் என்னை ஆண்டு சந்திக்காமல் என்னை கஷ்டப்படுத்துனதே கிடையாது.
ஊழியத்தை நான் உண்மையை சொல்கிறேன். தேவனுக்கு எதில் எப்படியோ கொடுக்குற விஷயத்தில் தேவனை போல நல்லவர் யாருமே கிடையாது. நாம் சரியில்லைனாலும் அவர் செய்கிற நன்மைக்கு நாமளாம் தகுதியே நான்லாம் இல்லை. ஆனாலும் கொடுக்குற விஷயத்தில் கவர்மெண்ட் கூட அப்படி சம்பளம் கொடுக்காது. ஆமேன்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரம். கவர்மெண்ட் கூட பிடி பணமெல்லாம் 6 மாதம் கழிச்சு கொடுக்குறானா, மூக்காடு அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் தேவன் அப்படி கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு என்னாச்சு? எல்லா ஊழியும் போயிடுச்சு, சபையெல்லாம் மூடையாச்சு. நீ ஊழியம் செஞ்சால் தானே கர்த்தர் உன்னோட இருப்பார். அட்டு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கர்த்தர் இருப்பாரா? ஊழியம் செய்கிற மாதிரி சில பேர் பந்தா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஊழியம் ஊழியம் ஊழியம். ஒரு வெள்ளை சட்டை ஜப்பா போட்டுட்டு ஒரு பையன் தூக்கிட்டா என்னது பாஸ்டர், பந்தா பாஸ்டர் அவங்களாம். கர்த்தர் ஒன்னோடுக்கிறாரா? முதல்ல கர்த்தருடைய காரம் ஒன்னோடுக்குதா? கர்த்தர் சொல்கிறது நீ செய்கிறியா? உன் மனசுக்கு தோணுதெல்லாம் செய்கிறது ஊழியம் கிடையாது. கர்த்தர் சொல்கிறத செய்கிறது தான் ஊழியம். மோசே கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தான், அப்படியே செய்தான், அப்படியே செய்தான். யாத்திரையாக முழுசும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறத அப்படியே செய்தான். உன் மனசு சொல்கிறத செய்கிறது பேர் ஊழியனால அப்படி மனம் போல ஊழியம் செஞ்சு தோற்று போனாலும். அல்லேலூயா. ஊழியம் என்னது? பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்ய வேண்டும். சோதரம், ஆவியானவர் சொல்லாமல் ஒரு இடத்துக்கு போகக்கூடாது, ஒரு ஊழியத்தை செய்யக்கூடாது. சோதரம் பத்திகள்லாம் அப்படியே இருக்கும், அப்படி இருக்கும். ஆனால் ஒரு நாள் முடிவில் இழுத்து மூடிடுவாங்க. சோதரம் ஊழித்துட்டே போயிடுவாங்க. நிறைய பாஸ்டர்லாம் போயிட்டாங்க. காரணம் என்ன? கர்த்தர் சித்தம் செய்யாத. உமது கரம் என்னோடு இருந்து, எல்லாம் சொல்லுங்க, உமது கரம் என்னோடு இருந்து. யார் நம்மோடு இல்லாட்டி பரவாயில்ல, யார் நம்மோடு இருக்கணும்? அட சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கணுங்க. உலகமே ஏற்று நிற்கட்டுங்க. உன் பக்கத்தில் 1000 பேர் இருக்கட்டும், 10000 பேர் உன்னை ஏற்று நிற்கட்டும். கர்த்தர் மட்டும் உன்னோட இருந்தார்னா உன்னை யாரும் ஜெயிக்க முடியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பார்வோனுக்கு பல ஆயிரம் சேனைகள் இருந்துச்சு. மோசேட்ட ஒன்றுமே ஒரு குச்சி மட்டும் தான் வச்சுக்கிட்டு இருந்தான், ஒரு கோல் மட்டும்தான். யார் ஜெயிச்சது? மோசே தான் ஜெயிச்சான். ஏன்? ஆண்டுடைய கரம் அவனோடு இருந்தது. இந்த ஊமா ரெட்டி உள்ள கர்த்தருடைய கரம் இந்த சபையோடு இருக்குமானா இந்த சபைக்கு நிறைய மக்கள் வருவார்கள். சோத்திரம். எல்லாம் கர்த்தர்கிட்ட வந்து சேருவார்கள். அல்ல சொல்ல ஹல்லேலூயா. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. எது தீங்கு? ஆபத்துகள், நெருக்கடிகள், டிஸ்ட்ரெஸ். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்தா கூட நமக்கு தீமைகள் வரும். என்ன வரும்? இது என்னடா இது? கர்த்தர் இருக்கிறாருங்கிறீங்க, தீமை வருங்கிறீங்க. வசனம் அப்படி தானே சொல்லுது. கர்த்தாவே உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. தீமைகள், மனுஷன் மூலம் வர்ற தீமைகள், பிசாசினால் வர்ற தீமைகள், சொந்த பந்தங்களால் வர்ற தீமைகள், நண்பர்களால் வந்த தீமைகள். சோத்திரம். பவுல் ஒரு லிஸ்டே போடுறான், சுய ஜனங்களால் வந்த தீமைகள், சொந்த ஜனங்களால் வந்த தீமைகள், யூதரால் நேரிட்ட தீமையான யோசனைகள். சோத்திரம். ஹல்லேலூயா. ஆறுகளால் வந்த மோசம். ஆறு கூட மோசம் பண்ணிச்சான் பாருங்க. நமக்கு மோசம் எப்போ வேணாலும் சொல்லுங்க, மோசங்கள். நாங்கள் எந்நேரம் நாசம் மோசத்துக்கு எதுவாக இருக்கிறோம் பவுல் சொல்றான். தீமைகள் அப்படி ஊழியக்காரர்கள் தீமைகள். அல்லேலூயா. அவர் செய்கிறது அவ்வளோ தீமைகள், பிசாசு தீமைகளை ஆயத்தம் பண்ணி. நமக்கு விரோதமாக நிறைய தீமை நினைப்பாங்க ஜனங்க. சோதரம். அந்த தீமைகள் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? துக்கப்படுத்த கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி
தீமை வராதல்ல வரும். எவ்வளவோ தீமைகளை சகித்தேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். இவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தீங்கு அனுபவி. வசனம் அப்படிதான் சொல்லுது. நீ சுவிசேஷத்துக்காக என்ன அனுபவி? தீங்கு. நீ சுவிசேஷத்தை எடுத்துட்டு போனீங்கன்னா நிச்சயம் என்ன வரும்? தீமைகள் வரும். சும்மா போனால் ஒன்றும், கண்ணாலத்துக்கு போனால் ஒன்றும் வராது, காதுகுத்துக்கு போனால் ஒன்றும் வராது, திருவிழாவுக்கு போனால் ஒன்றும் வராது. ஆனால் சுவிசேஷம்னு போயிட்டோம்னா என்ன வரும்? எதையாவது தீமை அனுபவிச்சு தான் ஊழியம் செய்ய முடியும். சோதரம் சொல்லு ஹல்லேலூயா. சத்தமா சொல்லு ஹல்லேலூயா. சோதரம் நீ நல்ல போர்ச்சேகவனாய் கிறிஸ்து இயேசுவுக்காக என்ன செய்ய? படுத்தூங்கி நல்லா அனுபவி சுகம். அப்படியே சொல்லியிருக்கு. போர்ச்சேகவன் என்ன செய்வான்? நம்மள மாதிரி சேர் போட்டால் உட்காந்துட்டு உட்காரவே மாட்டான். இந்த மேட்டூர் வழி வரும்போது அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது, கமாண்ட் ஆஃபீஸ் ஒன்று, போலீஸ். அங்கே 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு ஆள் மாற்றுவாங்க போலீஸை. அவன் நின்றுக்கிட்டே இருப்பான் துப்பாக்கி வச்சு, உட்காரக்கூடாது. 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு ஷிஃப்ட்டு. அங்கே எந்த திருட வர்றான், எந்த தீவிரவாதி வர்றான், ஆனாலும் துப்பாக்கி வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? நின்றுக்கிட்டு தான் இருக்கும். ரோட்டு மேலே பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா எப்போ வேணாலும் தீமைகள் சொல்லுங்கள் உலகத்தில் வரும். குண்டை வீசுவான், தீமை பண்ணுவானுங்க, ஏதாவது தீவிரவாதிகள் திடீர்னு வந்து சுட்டுட்டு போவாங்க. வீரர்கள், கவர்மெண்ட், போலீஸ் இவங்களாம் எப்படி இருப்பாங்க? எப்போ அலர்ட்டாக இருப்பாங்க. ஸோ ஓல்ட் டேஸ்லேருந்து குண்டை வீசிட்டு போகிறாங்க. போலீஸ் படுத்து தூங்கிட்டு இருந்தால் நடக்குமா அதெல்லாம்? ஸோ நாம் செய்கிற ஊழியம் அப்படிப்பட்டது. நம்ம எதிரி நல்லவன் கிடையாது. அல்லேலூயா. அவன் எப்பயும் தீமை தான் நினைப்பான். சோதரம் என்ன நினைப்பான்? தீமை தான் நினைப்பான். அல்லேலூயா. சோதரம். இந்த தீமை எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு எங்களை என்ன செய்யும்? காப்பாற்ற. அதை பற்றி மைண்ட் பண்ணாமல் நாங்கள் நிம்மதியாக வாழ எங்களுக்கு என்ன செய்யுங்க? உதவி ஐயோ செஞ்சிட்டான், தீமை செஞ்சிட்டான் அதையே நினச்சிக்கிட்டு இருக்காம அந்த தீமைக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். என்ன செய்வார்? நன்மை செய்வார். தீமை வருதா எனக்கு நன்மை வரும். அவன் செஞ்ச தீமைக்கு பதிலாக இயேசு எனக்கு என்ன செய்வார்? நன்மை செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு யார் மூலம் தீமை வந்திருந்தாலும் சரி, ஒன்று மட்டும் கேரண்டி எழுதி வச்சுங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். அந்த தீமைக்கு ஈக்குவலாக இல்லை, தீமைக்கு மேலே உங்களுக்கு என்ன செய்வார்? கர்த்தர் நன்மை செய்வார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ரிகா பாபா 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 ரிகா பாபா 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 பாபா. அவன் வேண்டிக் கொண்டான். என்ன செய்தான்? ஜெபம் பண்ணான். பரமண்டல ஜெபத்தை கூட இயேசு என்ன சொன்னார்? எங்களை தீமைக்கு விலக்கி ரட்சியும் அப்படின்னு ஜெபம் பண்ணார் இல்லையா? பரமண்டல ஜெபம் சொல்லுங்க எல்லாரும். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்தினுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். அப்புறம் எங்களை கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பண்ணாமல் தீமையின்ற எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவிலே. ஆமேன். சோதரம். இதிலிருந்து ஒரு ஜெபம் என்னன்னா, சோதனையிலிருந்து எங்களை என்ன செய்யும்? ரட்சித்துக் கொள்ளும். சோதனை என்ன செய்யும்? ரட்சித்துக் கொள்ளும். சில நேரம் நான் ஒரு கனவு காம்பேன், பரீட்சை எழுதுகிற மாதிரி. என்னது? பரீட்சை எழுதுகிற மாதிரி. அதில் ஒரு கேள்வி கூட பதில் தெரியாது. உட்காந்து முழின்னு முழிப்பேன். அப்படி ஒரு கனவு கண்டேன் போன மாதம். இப்போ அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சோதனை எனக்கு வந்துச்சு. இப்படி பரீட்சை எழுதுகிற மாதிரி சோதனை பார்த்தனாவே எனக்கு பிரச்சனை வந்துடும். சோதனை வராமல் இருக்காது. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் மூலமாவது ஏதாவது ஒரு சோதனை நமக்கு
யோசேப்புக்கு அவங்க வீட்டில் என்ன வந்துச்சு? சோதனை வந்துச்சு. இயேசுவுக்கு பிசாசினால் சோதனை. அவனை சோதித்தார், சில காலம் சோதித்தானாம். நாம் என்ன ஜெபிக்கணும்? அந்த சோதனையிலிருந்து எங்களை என்ன செய்யும்? ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே, எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஜபத்துக்கு வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு உண்டு. ஏன்னா அவங்க ஜபத்துக்கு வர்றாங்க. கர்த்தர் அந்த சோதனையிலிருந்து என்ன செய்வார்? பாதுகாப்பார். சோதனை நிறைய பேர் ஜபிக்கவும் மாட்டாங்க, பைபிள் திறக்க மாட்டாங்க, உபாசம் கொடுத்து வர மாட்டாங்க, இரவு ஜபத்துக்கு வர மாட்டாங்க. ஆறானைக்கு மட்டும் பாதி ஆறானைக்கு வந்துட்டு போயிடுவாங்க. சீக்கிட்டு பாஸ்டர் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு ஜபம் பண்ணுவாங்க. சோத்திரம். நான் போய் என்ன பண்ண போகிறேன்? இயேசு வரணுமே சீக்கிரமாக. நாம் தேவனை தேடிக்கிட்டு இருந்தால் கர்த்தர் நம்மளை தேடிக்கிட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது வீண் இல்லை, வசனத்தை கேட்பது வீண் இல்லை. இது வசனம் கேட்கும் போதே கர்த்தர் உங்களை சோதனையிலிருந்து விடுவிக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். ஆமாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். விக்கிரத்தை கும்பிட மாட்டேன்னு சொன்னேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தான் சோதனை, அக்கினி சோதனை. கும்பிட்டு இருந்தா பரவாயில்ல, நாங்கள் தேவனை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டோம், செத்தாலும் பரவாயில்லன்னு நாங்கள் பாருங்க. வந்துச்சு பாருங்க பெரிய சோதனை. சாவரையா சாவு பார்க்கலாம். 7 மடங்கு கொதிக்க வைக்கிறேன். எந்த சாமி உன்னை வந்து காப்பாற்றுது பார்ப்போம். சேர் போட்டு உட்காந்துக்கிட்டான். யாரு? நேபுகாத்நேச்சர். சோதரா. சாமி வந்தாரா வரலையா? நம்முடைய தேவன் வருவார். அவர் ஏற்கனவே சேர் போட்டு அக்னிக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உத்து பார்க்குறோம். போட்டது 3 நாள் தான்ப்பா. அங்கே உள்ள எத்தனை நாள் இருக்குது? ஐயோ 4 நாள் இருக்குது. 4ஆம் நாள் தேவபுத்தனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறது. போய் கதவு கிட்டி நின்று சோழ வாயில் நின்று நெபுகா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே சீக்கிரமாக வாங்கப்பா வெளியே. சீக்கிரமா சொல்லுங்க, சொல்லுங்க வாய் திறந்து. சீக்கிரமா வாங்க வெளியே. சோதனையிலிருந்து வெளியே வருவோம். ஆமென் சொல்லுங்க. சோதரம். நம்மளை எந்த சோதனையும் போட்டு அமுக்க முடியாது. யார் சோதனை வச்சானோ அவனே வந்து கெஞ்சுமா, வா சீக்கிரமா வெளியே. அவனே வந்து கெஞ்சினான், சீக்கிரம் வாங்க வெளியே. எங்கள் மானமெல்லாம் போகுது. சோத்திரம். அக்னியில் போட்டால் செத்துருவாங்கன்னு நினச்சி போட்டால் அக்னிக்குள்ளே அவங்க ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. ஆமாம். தீமைக்கு விலக்கி எங்களை காத்தார். தேவன் தீமைக்கு விலக்கி ரட்சிக்கிறவர். தீமை நிறைஞ்ச உலகத்தில் இருக்கிறோம். எப்பவும் தீமைகள் நடக்கிறது, வியாதிகள் வருகிறது. கொரோனா தீமையிலேருந்து நம்மளெல்லாம் காப்பாற்றினார் இல்லையா? சோத்திரம். ஆண்டவர். முதுமையினால் நிறைய தீமைகள், மனிதர்களால் தீமைகள், பிசாசினால் எத்தனை வந்தாலும் சரி நாம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இன்னைக்கு தீமையிலேருந்து எங்களை என்ன செய்யும்? ரட்சி. நாம் தினம் கூட இப்படி ஜெபிக்கணும். நிச்சயம் ஆண்டவரே எங்களை சோதனையிலேருந்து எங்களை என்ன செய்யும்? காப்பாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. திரும்ப அந்த வசனத்தை படிங்க. யாபேஸ் தன் தேவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை, வேற தேவனை கூப்பிட்டாலும் ஒன்றும் ஆசீர்வாதம் வராது. அது இந்த பக்கம் ஒழித்துக்கு போயிருந்த விதவிதமான தேவர், விதவிதமான பேருங்க. அந்த சாமி, இந்த சாமி, அந்த சாமி. கர்த்தர் நாள் வரப்போகுது, விக்கிரகங்கள் கட்டோடு ஒழிந்து போகும். சோதரம். ஒன்றும் வந்து மனுஷனை ரட்சிக்காது இயேசுவை தவிர. சோதரம். ரட்சகர் யார் தான்? இயேசு ஒருவர் மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க. சோதரம். புது புது பேர்கள், புது புது நாமங்கள். மனிதன் ரட்சிக்கப்பட இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவில்லை. சோதரம். ஷாக்கா ராபா லா ராபா காபா. இந்த ஓமாரிட ரட்சிக்கப்பட, குரு ரெட்டி ரட்சிக்கப்பட, அம்மா பீட்ட ரட்சிக்கப்பட இயேசுவை தவிர வேற நாமம் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. சோதரம். மனிதன் இயேசு கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா இயேசு பரிசுத்தர்.
இயேசு கும்பிட மாட்டேங்கிறாங்க எல்லாரும்? பீடி குடிக்க முடியாது, குவார்டர் அடிக்க, சண்டை போட முடியாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, சினிமா பார்க்க, ஐயோ இத்தனையெல்லாம் நம்மளால இருக்க முடியாதப்பா. அல்லேலூயா. நான் எங்கள் சாமி பாருங்களேன், பீடி குடிக்கலாம், அப்புறம் எல்லாம் பண்ணிக்கலாம். ஏன் இயேசுக்கிட்ட வர மாட்டேங்கிறான்? இயேசு பரிசுத்தர். இயேசு யாரு? சத்தமாக சொல்லுங்க எல்லாரும். எதை கொஞ்சமாவது அவருக்கு கொஞ்சம் பக்கத்தில் பரிசுத்தமாக இருந்தால் தான் அவர்கிட்ட அவரை சேவிக்க முடியும். அதனால தான் யாரும் இன்னைக்கு வரமாட்டேங்கிறாங்க. இயேசு நாளோட ஒன்று கிடையாது. அவர் 10,000 சிறந்தவர். அவர் பரிசுத்தர். ஒருவரும் காணக்கூடாதவர், கண்டிராதவர், ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிற தேவன். சோத்திரம். நிகரே இல்லாதவர், நிகரற்றவர். பிரியமானவர்களே, ஆகவே யாபேசுடைய ஜெபத்தை நாமளும் செய்ய வேண்டும். தேவனே என்ன நீங்கள் என்ன செய்யணும்? அவர் இஸ்ரவேலின் தேவன். யார் அவர்? குஷ்டரோகி சுகமாக்குற தேவன். சோத்திரம். நாகமானுடைய குஷ்டரோகத்தை சுகமாக்குறது நாகமான் சொல்கிறான். இஸ்ரவேலில் அவரை தவிர வேறு தேவன் இல்லைப்பா. நாகமான் சொல்லிட்டான் எலிசா கிட்ட. தேவனே நீர் என்ன செய்யணும்? ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க, பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்தருளும் என்று ஜெபித்தான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அப்படின்னா யாபேசு கொடுத்த ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? இதை கொடுப்பார். அவன் வாழ்க்கையினுடைய துக்கம் மாறியது, அவனுடைய நிலைமை மாறியது, அவனுடைய சூழ்நிலை மாறியது. சோக்கரபலா ஷக்கரபல ரபா ரீகந்தரபலா ஷக்கரபல ரபா. ஹல்லேலூயா. சோத்திரம். ஒரு நாள் சொல்லியிருப்பாங்க, அடே இவனை துக்கத்தோட பெத்த அம்மா, இவன் பார் இப்போ எப்படி இருக்கான் பார், அவன் வீட்டைப்பார், அவன் எல்லையப்பார், அவன் வாழ்க்கைப்பார், அவன் காரப்பார். ஹல்லேலூயா. அப்படின்னு நம்மளை நையாண்டி பண்ணின ஏளனம் பண்ணவங்களாம் ஒரு நாள் சொல்லுவார்கள். சோத்திரம். ஹல்லேலூயா. அவனுக்கு கொடுத்த ஆண்டவர் நமக்கும் கொடுப்பார். சோத்திரம். நமக்கும் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த செய்தி கேட்குற உங்களுக்கு எல்லாருக்கும் அவர் செய்வார். இருக்க வீடு இல்லாமல் இருக்கலாம், கேளுங்க, வீட்டை கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஸோ நெருக்கமாக இருக்கீங்களா, நெருக்கமான சின்ன இடத்துல இருக்கிறீங்களா, கேளுங்க, தேவன்கிட்ட ஜெபம் பண்ணு. குமாரனி கொடுத்தவர் வேற எதை கொடுக்க மாட்டார். இயேசுவே நமக்காக கொடுத்தாராம் சிலுவையில். அப்படின்னா ஒரு இடம் தர மாட்டாரா? சோத்திரம். நீ நடக்க முடியாத அளவுக்கு இடம் தருவார். ஆமேன் சொல்லுங்க. சோத்திரம். ஆபிரகாமுக்கு ஒரு தேசத்தை கொடுத்த தேவன். ஹல்லேலூயா. சோத்திரம். கரம், கர்த்தருடைய கரம் கூட இருந்து அற்புதங்களை அதிசயங்களை நடப்பிக்கும். தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் விலக்கி காத்தருள்வார். ஆமேன் சொல்லுங்க. சோத்திரம். 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 தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு காத்தருள்வார். ஷக்கரா பாலா ரபா. எல்லா கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சோத்திர ஆண்டவரே. ஷக்கரா பாபா 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 ரீகா பாபா 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 ரபா பாபா லா ஷக்கரா பாலா ரபா. எல்லாம் முழங்கால் போட்டு ஹல்லேலூயா. ஓரா கபாலா ஷக்கரா பாலா ரபா கபா ரீகா பாபா 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 ரீகா பாபா 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 ரகபா. அன்னி பாஷையில் எல்லாரும் ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. ஓரி கந்தர பாலா ரபா ஓரி கம்பரபா. யாபேசை போல இன்னைக்கு கேட்க போகிற ஆண்டவரே, எங்களுக்கு விசாலமானதை தாரும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. ரக்கபாலா சக்கர பாலா ரபா ரீ கந்தூர பாலா சக்கர பாலா ரபா. ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே உமக்கு நன்றி. வந்திருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்யும்.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். எங்களுக்கு ஒரு பெரிய இடத்தை தாரும். நெருக்கத்திலிருந்து எங்களுக்கு விசாலத்தை உண்டு பண்ண ஆண்டவரே, உம்முடைய கரத்தை எங்களோடு வைப்பீராக. தீங்கு எங்களை தொக்கப்படுத்தாதபடி எங்களை கேட்டருளும் ஆண்டவரே, நினைத்தருளும் ஆண்டவரே. ஓரா பாபா 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 யாபே ஜெபித்தது அப்படியே கேட்டீரே. ஓரி கோரி 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 க்ளோரி க்ளோரி ஓரி கோரி 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 க்ளோரி க்ளோரி. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. எல்லாம் நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். இயேசுவே நன்றி அப்பா. ரீகா பாபா 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 ரீஷகரபல ரபா ரீஹந்தூரபல ரபா ரீகபாரி அசக்கரபா. தகப்பனே எங்களை ஆசீர்வதிக்க கேட்கிறோம், எங்கள் எல்லையை பெரிதாக்க கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு சோதரம் சோதரன் ஊழிய எல்லைகள், குடும்ப எல்லைகள், சபையின் எல்லைகள் விரிவாகட்டும் ஆண்டவரே. இயேசு ராஜா உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. அநேகர் கர்த்தரை தேடி வருவார்களே ஆண்டவரே. உமக்கு சோத்திர. தீமை எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு சங்கர பலபர பலபரா சங்கர பலபர 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 பலா சகர பலபர பலபரபா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓராலா ரபாலா சக்கா ஓராலா ராலா ரபாலா சக்கா ஓரா பாபா பாபா பாலா சக்கா ரீகா பாபா 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 ரீகா பாபா 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 ரீகா பாபா 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 பாபா. ஆண்டவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் யாபேசின் ஜபங்கள் கிரியை செய்வதாக. தகப்பனே எங்களுக்கு கிரியை செய்வீராக. இன்னைக்கு வந்துக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்வீராக. தகப்பனே அவர்கள் வேண்டிக் கொள்வதை நீ தருவீராக. நேரலையில் பார்க்கிற மக்கள் என்ன ஜெபிக்கிறார்களோ அதை தருவீராக. அநேகர் நெருக்கப்பட்டு ஆண்டவர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசாலத்தில் வைப்பீராக. நன்றி 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 நன்றி. கர்த்தருடைய கரம் அவரோடு இருப்பதாக. தீமை ஆண்டவர் துக்கப்படுத்தாதபடி காப்பாற்றுவீராக. சந்தூர பலபரபலா சங்கூர பலபரபலபரா ரிகாந்தர பலரபனபா சக்கர பலரபா ரீகபோ ரிகா சதர பரபரா சக்கர பலரபுனபா சக்கர பலரபுனபா சக்கர பலரபா ரீகபல பரபல 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 பரியந்தரபா ரீகபா பாபா பாபா ரீகபா பாபா பாபா ரீகபா பாபா பாபா ரீயாதரபலா ஷோ ரிகபா லிகபா பாபா. ஆசீர்வதிங்க டாடி. கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சோதரர் அப்படி வட்டமா உட்கார்ந்து அப்படி ஜெபிங்க. கொஞ்ச நேரம் உங்க சொந்த குறிப்புக்காக ஜெபிங்க, அப்புறம் சபைக்காக ஒழித்துக்காக ஜெபிப்போம்.